அன்பு நண்பர்களை மன்னிக்கணும். பஸ்ஸு சவுண்டு அந்த ஹார்ன்லாம் கேட்டால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நான் அந்த மாதிரி தான் ரிவ்யூ பண்ணுறேன். ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். அதான் நம்ம வந்து ட்ராவலில் இருப்போம், பிஸியாக இருப்போம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும் நண்பர்களே. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பார்வதி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கை பண்ணதாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து முக்கியமான டாஸ்க் இப்போ தீபக்கு, அதுக்கப்புறம் யார், மஞ்சரி, பிரியங்கா இவங்கெல்லாம் விடைபெறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்கிட்ட வந்து அவங்க நடிப்பு விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரும் கானா வினோத்தும் செந்தில் கவுண்டுமணி மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் பேசுகிறாங்க. ஆனால் வாட்டர்மெலன் தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியலாக தான் நினச்சிட்டு இருக்காரு. அவர் எப்படி ஒத்துப்பார்? பட் இதை பற்றி பேசுகிறத விட இந்த இஷ்யூவை இன்றைக்கி பேசினா இது சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அதாவது என்னென்னா, பிக் பாஸ் வந்து பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வரும்போது கனியக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கம் போல் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் போக போக என்ன நடக்குதுன்னா, பார்வதிக்கு ஓட்டுகள் அதிகமாக விழுது. வியானா தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நமக்கே இது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா பார்வுக்கு இவங்க 10 ஓட்டு 11 ஓட்டு வாங்கி நாமினேஷனில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 8 பேர் வந்து இவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரவீன் சொல்கிறாரு, சபரி சொல்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து கமருதீன் சொல்கிறாரு, திவாகர் சொல்லலை, அவர் வியானாவை சொல்கிறாரு. இந்த மாதிரி பல அற்புதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பெஸ்ட்டு பர்ஃபார்மராக பாரு தேர்ந்தெடுக்கப்படுறாருங்க. பாரு வந்து பிரஜனை தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸ்மூத்தாக தான் போகுது, முடியுது. அதுக்கப்புறம் ஆட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாரு சொல்கிறாங்க. நான் வந்து பிரஜன் மேலே அந்த கையை வச்சு அவர் தட்டி விட்டார், அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து, இது வந்து காலையிலேயே வந்து திவாகரோட அவங்க அந்த டிஸ்கஷனில் இருப்பாங்க. இந்த விஷயத்தை அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து அதாவது என்னென்னா, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு ஆட் ஆன் பண்ணுறது எந்த விதத்திலையும் நம்ம ஆட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு அன்றைக்கே ஹார்ம்ஃபுல்லாக இருந்ததுன்னா எதுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக பிரவீனை தேர்ந்தெடுக்கிறீங்க? பிரஜனை நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாமே, அட்ரஸ் பண்ணியிருக்கலாமே. அப்போ வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது, அது வந்து கை வச்சேன், தட்டினேன், அதாவது நீங்கள் கை வச்சது நட்பு அப்படின்னா அவர் தட்டி விட்டது நட்பாக கூட இருந்துட்டு போயிருக்கலாம். அதை நீங்கள் அதாவது ஆட் ஆன் பண்ணுறது தான் இப்போ இங்கே பிரச்சனையாச்சு. அதுக்கு பிறகு பிரஜன் வந்து பேசும்பொழுது நம்ம அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது நானும் கண்டிப்பாக என்னையா பிரஜன் இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சேன். பட் தன் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அதை ஒருத்தன் எதிர்த்து தானே ஆகணும், எதிர்த்து தாங்க ஆகணும். அவர் சொல்கிறாரு, எனக்கு வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, என்னுடைய மனைவி தான் என்னுடைய உலகம் அப்படிங்கும்போது இன்னொரு பெண் வந்து என் மேலே கை வைக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாத. என்ன பாரு தப்பு பண்ணிட்டீங்களே. ஆடான்னு உங்களை யார் பண்ண சொன்னது? நீங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அதை என்ஜாய் பண்ண மொமெண்ட்டோடு போயிருக்கலாமே. எதுக்கு வந்து அங்கே தேவையில்லாத பிரஜன் பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் இப்போ கேள்வியாக எழுது. அவர் முட்டிட்டு கேட்குறாரு, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு, மற்றவங்க வந்து பண்ணாதீங்க. இப்போ வந்து வியானா சொல்கிறாங்களே, இது வந்து உங்களை வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? பாரு தானே. அந்த ஆட் ஆன் விஷயம் தாங்க இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. இந்த எபிசோட்லேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது உனக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு கொடுத்து உன்னை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும்போது நீ ஏமா உன் மூஞ்சில் வந்து கரியை பூசிக்கிற அப்படின்னு எனக்கு பேச தோணுது நண்பர்களே. அது பண்ணியிருக்கக்கூடாது. பாரு இதை பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா உன்னை இந்த வீட்டில் கார்னர் பண்ணுறாங்க, குரூப்பிசம் பண்ணுறாங்க, எனக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு 2 பேர் தான் ஆதரவாக இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருந்த உனக்கு 8 பேர் ஓட்டு அடித்து உன்னை கொண்டு வந்து அங்கே நிற்க வைக்கும் பொழுது இன்னொரு மனுஷன் மேலே ஏயா கரையள்ளி பூசின? அதுக்கப்புறம் அவர் அந்த பாடி லாங்குவேஜ் காட்டுவார், பேசுவார், எல்லாம் தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தையை பேசி வச்சுருக்க. அவன் பொண்டாட்டி முன்னாடியே நான் வந்து அவரை சைட் அடிக்கிறேன். என் அண்ணனை சைட் அடிக்கிறது இப்போ வியானா இதுக்கு சொல்கிறாங்க. நம்ம பல ஹீரோக்களை பார்த்துருக்கோம், அவங்களெல்லாம் மேரீடு தான், நம்ம அது பார்க்குறது இல்லையா, அவங்கள ரசிக்கிறது இல்லையா? அது வேறடா செல்லம் வியானா, அது வேறடா செல்லம். பொண்டாட்டி முன்னாடி ஒரு புருஷனை போய் சைட் அடிக்கிறது எந்த பொண்டாட்டியும் ஒத்துக்க மாட்டேன். செருப்பால் அடிப்பன்னு தான் சொல்லுவாங்க, செருப்பால் அடிப்பன்னு தான் சொல்லுவாங்க. அவர் இதை விஜய் சேதுபதி வரையும் எடுத்துகிட்டு போவாங்கிறார பிரஜனு. இது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. இன்னொரு கேள்வி எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அந்த பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கும் பொழுது இன்றைய நாள் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஃப்ராங்க் நடந்ததுங்க. கமருதீன் பொலிர்னு அரைஞ்சார். யாரை? பிரவீனை. அதற்கு பிறகு இவங்க 2 பேரும் பெருசாக பேசிக்கிறது இல்லை,
3 பேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணணும், இல்லை சேதனை ரிவ்யூ பண்ணணும், அது வரையும் தெரியாது. அப்போ அவ்வளோ பெரிய கயாஸ் நடக்கும் பொழுது அந்த 3 பேரை நீங்கள் ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் ஏன் தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒருவர். நியாயமான கேள்வி தானே? ஏன்னா அது ரெட் கார்டுங்க. இப்போ அந்த ப்ராங்க்குன்னு சொல்லி இப்போ மன்னிச்சு நம்ம போகிறோம், கடந்து போகிறோம். ஆனால் உள்ளே இருக்கிறவனுக்கு எப்படி தெரியாது ப்ராங்க்குன்ட்டு? இப்போ நீங்கள் சாண்ட்ராவை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு போட்டு அதுவும் வந்து சீக்ரெட் டாஸ்க் இருக்குங்க. ஆனால் அங்கே கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி தூக்குனீங்களே, சாண்ட்ராவை தூக்கி ஜெயிலில் போட்டிங்கல்ல, வெல்கம், சூப்பர். அப்போ அந்த புளிர் அரைஞ்ச கமுருதீன், கயாசை ஏற்படுத்திய பிரஜன், அதுக்கு உடந்தையாக இருந்த பிரவீன் பற்றி ஏன் பேசப்படலை? இன்னும் நான் சொன்னது போல் வண்டி வரும், சத்தம் வரும், மன்னிச்சிங்க. ரோட்டில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். உங்களை பிரவீனை சொல்ல முடியாது, ஏன்னா அவர் அந்த அடுத்த தலை போட்டிக்கு வந்துட்டார். ஆனால் பிரஜன் அண்டு கமுருதீனை சொல்லலாமே. பிரஜனை கூட நீங்கள் சொல்ல தேவையில்ல, கமுருதீனை சொல்லியிருக்கலாமே. ஏன்னா பொலிர்னாரங்க. இது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா அப்போ நீங்கள் அதை மறந்துட்டீங்களா? இந்த ஒரு வாரத்துக்காக நீங்கள் பண்ணணும். கமுருதீன் சூப்பராக பண்ணார், பர்ஃபார்ம் பண்ணார், நல்லா பண்ணார், நான் வெல்கம் பண்ணுறேன். பட் அந்த ப்ராங்க்குங்கிறது இன்னைய வரையும் ஹவுஸ்மேட்ஸுக்கு தெரியலல்ல, அப்போ ஏன் இங்கே அட்ரஸ் பண்ணலை? அது என்னுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ எஃப்ஜேவை நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போட்டிங்க? அவர் கோவப்படுறாரு, அவர் கத்துறாரு. ஏன் கத்துனதோட பொலின்னு அரைஞ்சது பெரிய தப்புயா? பிக் பாஸினுடைய ரூல்ஸ். பிக் பாஸ் வந்து பிரஜென்ட் ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் ப்ராங்க் பண்ணிட்டேன்னு பிரஜென்ட் சொல்லும்பொழுது, இந்த வீட்டின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்து பண்ணுங்க ப்ராங்க்கு. நீங்கள் பண்ணுற ப்ராங்க்குங்கெலாம் நாங்கள் ஆள் இல்லைன்னு சொன்னார் இல்லையா? அதை ஃபாலோ பண்ணலையே. அப்போ என்ன நீங்கள் ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணுறீங்க? சேதன்னா இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ரிவீல் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ப்ராங்க்னு ரிவீல் பண்ணவே கூடாது இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு முன்னாடி. இப்போ கேட்கணும், உங்கள் முன்னாடி கேட்கணும், அன்னைக்கு அவனுங்க ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ராங்க்னு ரிவீல் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. கமுருதீன் நல்ல மனுஷன் தான், நான் அது தப்பு சொல்லலை. ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒருதலை பட்சமாக இருக்காங்க, செம்மறி ஆடு கூட்டம் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது வாட்டர்மெலன் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. மனுஷன் கான்ஃபிடென்ட்டின் உச்சகட்டங்க. எஃப்ஜே நீ தப்பு, நீ வந்து போலி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அவர் எடுத்து காட்டுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வாட்டர்மெலன் வந்து நீங்கள் ரசிக்கிறீங்களோ ருசிக்கிறீங்களோ இல்லை வெறுக்கிறீங்களோ எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் 30 நாளும் எவ்வளோ பாடி ஷேமிங், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கார்னர்கள் இருந்தாலும் அந்த மனுஷன் இன்னும் அழவே இல்லைங்க. ஹீ இஸ் அ குட் பிக் பாஸ் மெட்டீரியல். அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று நடந்ததில்ல, அதில் வந்து கமுருதீன் வந்து கானா வினோத்துக்காக பேசின அந்த பேச்சு இன்னும் என் மனசில் இருக்குது. நட்பு நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்.